என்னோட குழந்தைக்கு நான் நூடுல்ஸ் கொடுக்கவே நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு சொல்கிற பேரண்ட்ஸாக நீங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. இந்த வீடியோ உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் போட்டு காமிச்சிட்டே நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. அவங்க அவ்வளோ டெம்ப்டிங் ஆயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ருசி அதிகமாக இருக்கும். நம்ம கடையில் வாங்குகிற நூடுல்ஸவே இது தோக்கடிச்சிருங்க, அந்தளவுக்கு டேஸ்ட்டு. நம்ம மாவு பிசைஞ்சு சப்பாத்தி போட்டு வச்சுக்கிட்டோம். மீதமான சப்பாத்திலையும் நம்ம செய்யலாம், ஃப்ரெஷ்ஷாக சப்பாத்தி போட்டும் செய்யலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சுங்க. முன்னாடிலாம் இதை எங்கள் அம்மா பேரனுக்கு மட்டும்தான் செஞ்சு தருவாங்க. இதோட டேஸ்ட்டு பிடிச்சி போய் இன்றைக்கி எல்லாத்துக்குமே காலையில் உணவாக இதை செஞ்சிட்ருக்காங்கன்னா பார்த்துக்கோங்க இதோட ருசி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ நம்ம சப்பாத்தி சுட்டு டைரெக்டாக தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டுட்டு இருந்த குடும்பம் இன்றைக்கி இந்த சப்பாத்தியை நூடுல்ஸாக செஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு இந்த டேஸ்ட்டு நாக்கில் ஒட்டிக்கிச்சுங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே அம்மா ட்ரேயில் எடுத்து வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. 3 முட்டை, 2 தக்காளி, பச்சை மிளகா, வெங்காயம், கேரட்டு, உருளைக்கிழங்கு, பீன்ஸு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது, தயிர் எல்லாமே எடுத்து வச்சுருக்காங்க. வானலில் கடலெண்ணெய், அப்படி இல்லை அப்படின்னா நல்லெண்ணெய் நீங்கள் ஊற்றிக்கோங்க. அம்மா இன்றைக்கி கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்காங்க. கடலெண்ணெயில் செஞ்ச வாசம் நல்லா கமகமன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நீட்டு வாக்கில் கட் பண்ண பல்லாரி வெங்காயத்தை நம்ம போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடி பொடியாக நறுக்கின ஒத்த பச்சை மிளகா போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, ஒரு உருளைக்கிழங்கு நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. நல்ல முருங்கை பீன்ஸுன்னு சொல்லுவாங்க, அந்த பீன்ஸ் தாங்க பொடியாக கட் பண்ணி போட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கேரட்டை இன்றைக்கி துருவிக்கிட்டாங்க. நல்லா 2 கேரட் ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிச்சு, அதை நல்லா துருவி போட்டுக்கிட்டாச்சுங்க. இதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். இப்போ இந்த காயெல்லாம் டக்குன்னு வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்புக்கள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா நம்ம கிளறி விட்ருவோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த நூடுல்ஸ் எங்கள் அப்பா, அண்ணா, நான், எங்கள் அம்மா, என்னோடய பையன் எல்லோரும் சேர்ந்து சாப்பிட போகிறோம். வீட்டிலையே நம்ம தக்காளியை பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்ற போகிறோம். எந்த டொமேட்டோ சாஸோ சில்லி சாஸோ எதுவுமே நம்ம சேர்க்க போகிறதில்ல. 2 பழுத்த தக்காளி, நாட்டு தக்காளியாக நம்ம அரைச்சி பேஸ்ட்டை அப்படியேன்னு இந்த வதங்குறதுல நம்ம ஊற்றிக்கலாங்க. இப்போ நல்லா கிளறணும். இந்த தக்காளியில் இருக்க ஈரப்பதம்லாம் நல்லா குறையணுங்க. தக்காளியில் ஈரப்பதம் நல்லா குறையும் போது நம்ம எடுத்து வச்சுருக்க மசால் பொடியெல்லாம் இப்போ நம்ம போடணுங்க. இப்போ அடுப்பை நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுக்குவோம், ஏன்னா அடி பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால. இந்த சமயம் அம்மா வீட்டிலே அரைச்ச சில்லி ஃப்ளேக்ஸ், அதுவும் மிளகுத்தூளும் பெருங்காயத்தூளும் போட்டிருக்காங்க. உருளைக்கிழங்கு போட்டிருக்கனால அம்மா கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிருக்காங்க. அடுத்து சிக்கன் மசாலா, இதுதாங்க இதுக்கு ஹைலைட்டே. அடுத்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டியான தயிர், வீட்டிலே உர ஊற்றுனது, புளிக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் போட்டு நல்லா கிளறணும். உங்களுக்கு முட்டைக்கோசு, பட்டாணி, குடமிளகா இந்த மாதிரி காய்களும் நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்கள் குழந்தைங்களுக்கு பிடித்தமானதை நீங்கள் சேர்த்துக்கலாம். காய்கறி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. இதுக்கு மேலும் ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இன்றைக்கி முட்டை நம்ம போடுறோங்க. நீங்கள் சிக்கன்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம். நாங்கள் இன்றைக்கி நல்லா பெரிய முட்டையை ஒரு 3 முட்டையை இன்றைக்கி உடச்சி வச்சுருக்கோம். அதை தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஊற்ற போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காய்கறி எல்லாம் நல்லா வேகணும். நல்லா மையாக வெந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 1/2 டம்ளர் தண்ணியை ஊற்றி வேக போட்டுட்டு இங்கிட்டு மிச்ச பாத்திரத்தை எல்லாம் அம்மா கையோடு வாஷ் பண்ணி வச்சுட்டாங்க. இந்த சமயம் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், அந்த சமயம் தான் நமக்கு தரணும். 3 முட்டையை உடச்சி நம்ம ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாங்க. நம்ம காய்கறி முட்டை எல்லாம் போட்டிருக்கனால 3 முட்டைங்கிறது போதுமான அளவாக எங்களுக்கு இருந்துச்சு. இப்போ நல்லா கிளறணும். அப்படின்னு அந்த ஈரப்பதத்திலேயே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தி, நூடுல்ஸு, அதை நம்ம போட்டுக்கலாங்க. ஒருத்தர் இதை போட இன்னொருத்தர் கிளற, அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கணும். அப்படியே கிளறும் போதே வாசம் கம்மன்னு இருக்குங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு விழுது, அதே மாதிரி முட்டை, இதெல்லாம் நமக்கு டேஸ்ட் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். சிக்கன் மசாலா நீங்கள் வேறு போடுறீங்களா, அது இன்னும் சுவையாக இருக்கும். பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லியை நம்ம போட்டுக்கலாம். வீட்டிலே பறித்த கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, அதையும் நம்ம தூவி விட்டுக்கலாங்க. இந்த சமயம் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா அடி பிடிச்சிரும். அதனால் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இப்போ தட்டில் பரிமாறி அழகு போல் குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்களோட பையன்கிட்ட நாங்கள் சொன்னோம், இது சப்பாத்தி நூடுல்ஸ், அம்மா இதுக்கு நிறைய பேர் இருக்குமா, முட்டை சப்பாத்தி, கொத்து சப்பாத்தி,
சில்லி சப்பாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பல பேர்கள் எங்களுக்கு சொன்னாங்க. பேர் என்ன வேணாலும் வச்சுக்கோங்க, நமக்கு வந்து சுவை ரொம்ப முக்கியம், ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். செவ்வாழை பழத்தோடு வச்சு இந்த சப்பாத்தி நூடுல்ஸை பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது எப்படிங்க வேணான்னு சொல்லுவாங்க. இனிமேல் கடையில் நீங்கள் வாங்காதீங்க, இது மாதிரியே எங்களுக்கு செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு விரும்பி கேட்பாங்க. உங்களோட குழந்தைங்களும் எங்கள் குழந்தைங்க போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பை.